கடலூர் மாவட்டம் சாவடி பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டு கொள்ளை முயற்சி அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விவேக்குமாரிடம் கேட்கலாம். விவேக்குமார், என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராமி. கடலூர் அருகே இருக்கக்கூடிய சாவடி பகுதியில ஏடிஎம் உடைக்க முயற்சி கொள்ளை சம்பவம் குறித்தான சிசிடிவி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் முதல் பண்ருட்டி சாலையில பாத்தீங்கன்னா சாவடி அருகே ஒரு தனியார், அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஏடிஎம்மோட தனியார் ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த வங்கி கிளை அலுவலகம் அங்கு செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த ஏடிஎம் மையத்துல நள்ளிரவு முகமூடி அணிந்து வரும் நபர் வந்து அது சம்மட்டி என சொல்லக்கூடிய அந்த பெரிய சுத்தியை கொண்டு வந்து அந்த ஏடிஎம் மையத்தை உடைக்கின்றார். இந்த காட்சிகள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம் இருக்கக்கூடிய சிசிடிவில பதிவாகி இருக்கின்றது. இதனை வந்து இன்று காலை வந்து அந்த பணிக்கு வந்த அந்த வங்கி அதிகாரிகள் பார்க்கும்போது ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து உடனடியாக இது குறித்து இந்த சம்பவம், திருட்டு சம்பவம் குறித்து, கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து கடலூர் புதுநகர் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து சென்ற போலீசார் அந்த இடத்துல தொடர் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த ஏடிஎம்ஐ உடைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட நபர் யார், எங்கிருந்து வந்தார் என்பது குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த ஏடிஎம்ஐ உடைக்க முடியாமல் அந்த நபர் வந்து சென்றுள்ளார் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இது குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.